அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காங்கிரஸ் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பிறகு பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தேர்தல் வெற்றிக்கு மறுநாள் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக கூறியிருக்கிறார். இது குறித்து திரு ராகுல் காந்தியிடமே பேசிவிட்டதாகவும் தொகுதியில் கவனம் செலுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாஜக வேட்பாளர் பட்டியலில் திரு அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அமித்ஷா ராகுல் தேர்தல் கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். இறுதியாக வெளியாக இருக்கிறது பட்டியல் திரு பிரியன். காங்கிரஸ் பட்டியலும் பாஜக பட்டியலும். ஏதாவது எதிர்பார்த்த அம்சங்களை தாண்டிய முக்கியத்துவம் அந்த இரண்டு பட்டியலிலும் இருக்கிறதா? ரெண்டு பட்டியலுமே நம்ம எதிர்பார்த்த பெரும்பாலும் அதில் இருக்காங்கன்றதான் பார்க்குறோம். நம்ம பாஜக பட்டியலில் பார்த்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன், அப்புறம் வந்து இவர் ராமசீனிவாசன், முருகன், இவங்கெல்லாம் எதிர்பார்த்த முருகானந்தம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஆட்கள் தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வானதி சீனிவாசன் எல்லாருமே எதிர்பார்த்தவங்க தான் இருக்காங்க. சில புதிய முகங்களும் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காந்திலாம் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார், கொடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாந்திக்கும் எம்எல்ஏ இருந்தாங்க, தொகுதி மட்டும் மாறி இருக்காங்க. இதில் வந்து பாஜக பட்டியலில் வந்து எதிர்பார்த்ததுன்னு சொல்கிறத விட இந்த பட்டியல் வெளிவர சமயத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட பெயர் அண்ணாமலை. அது வெளிவரணும்னு எதிர்பார்த்தாங்களா, வெளிவரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாங்களா தெரியாது. ரெண்டு விதமாகவும் இருந்தது அதில். ஆக்சுவலாக இவர் வரக்கூடாதுன்னு சில பேர் நினச்சிருக்கலாம், இவர் வந்தால் பெட்டர்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். பாஜகக்குள்ளேயா வெளியேவா? பாஜகக்குள்ளேயே. பாஜகக்குள்ளேயே மேலிடம் வந்து அவர் வரணும்னு விரும்பினாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. அவர் பாண்டிச்சேரியிலேருந்து ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு பியூஷ் கோயல் பேசினார், இங்கே வந்தார், அவர் பேசினார், அவர் போட்டி போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. லெஃப்ட் டு அண்ணாமலை வந்து வரக்கூடாது அப்படின்னு தமிழக பாஜகலேயே பல பேர் அவர் தன்னை வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, தான் இல்லாட்டி தமிழக பாஜகவே இருக்காதுன்னு நினைக்கிறாரு, தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு குரூப்பு, அவருக்கு எதிராக இருக்கிற குரூப்பும் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மேலிடம் என்ன நினச்சதுன்னா, இந்த அண்ணாமலை வந்து எம்எல்ஏக்கு போட்டி போட்டு பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டால் பெட்டர் அப்படின்னு நினச்சது. அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்தாங்க. எனக்கு சிங்கானூர் வாங்கி கொடுங்கன்னா அது எடப்பாடி எப்படி கொடுப்பாரு? எடப்பாடி அண்ணாமலை வளர்றது விரும்ப மாட்டார், அதை எப்படி கொடுக்க மாட்டார். அதனால் பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் வந்து போட்டியிடாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. இல்லை, திரு எடப்பாடி விரும்பாததுனால தான் திரு அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கல. எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு 7ஆம் பொறுத்தன்றது தெரிஞ்ச விஷயம் தானே சார். எல்லாம் பேசுறது வேணா பேசலாமே தவிர இதெல்லாம் வந்து சும்மா பூசி மொழி பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இது உண்மை, இதுதான் ஹார்ட் ஃபேக்ட், ரா ஃபேக்ட். இதுதான். அவங்க ரெண்டு பேர் ஒரே ஊர்லேருந்து வந்து ஒரே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் மேலே வரக்கூடாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவை வளர்க்குறது தான் தமிழ்நாட்டில் என்னுடைய ஒரே குறிக்கோள், எனக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்குதோ கிடைக்கலையோ அது வேறு விஷயம் அப்படின்னு அண்ணாமலை களமாடின போது அதிமுகவையும் சேர்த்து எப்படி அட்டாக் பண்ணார் நம்ம பார்த்தோம். நம்ம அவர் என்ன பண்ணார், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவர் கூட்டணி சேரும்போது அவரை தலைவர் பதவியிலேருந்து கேட்டி விட்டார். அந்த ஒரு ரணம் வந்து அவர் மனசில் இருக்க தானே செய்யும். இவரை கூட்டணி சேர்க்கறதுக்காக நம்மளை தலைவர் பதவியிலையும் தூக்கிட்டாங்கன்ட்டு அதில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது கடந்த சில மாதங்களாகவே அண்ணாமலை வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருந்தார், ரொம்பவும் ஒட்டாமல் தான் இருந்தார். சில கூட்டங்களை கலந்துப்பார், சில கூட்டங்களை கலந்துக்காது இருந்தார், அப்படி தான் இருந்தார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவரை பொறுத்த மட்டும் இப்போ வந்து தலைமை சொன்னபோது நீ போட்டி போடணும்னு சொன்னபோது சரி, நம்ம ஒரு நிறைவேறாத ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சா நம்ம போட்டி போட முடியாத ஒரு சூழல் உருவாகும், சிங்கானூர் வாங்கி கொடுங்க, இல்லை கோயம்புத்தூர் நாட்டில் நான் போட்டி போடுறேன்னா அது ரெண்டும் நடக்காத காரியம் தெரியும். அதை சொல்லிவிட்டு டக்குன்னு சரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு இருந்தால் அப்படி கிடைக்காத இருக்கிறது பெட்டர்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு பொறுத்த மட்டும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் தோத்துட்டார், ஒரு எம்பி எலெக்ஷனில் தோத்துட்டார், மறுபடியும் இந்த எலெக்ஷனில் ஒரு தோத்துட்டார் வச்சுக்கோங்க, அவர் கட்டி காக்கிற இமேஜ் இருக்குல்ல, ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு, அதில் ஒரு சின்ன ஓட்ட விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் போட்டி போடாத இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற அந்த சூழலும் அவருக்கு ஏற்ற ஒரு சூழல் தான். இல்லை, விரும்பிய தொகுதி கேட்கிறார், அப்போ விரும்பிய தொகுதி கேட்கிறாரு, அது கிடைக்காதுன்னு தெரியும். சிங்கானூர் மட்டும் ஜெயிச்சிட முடியும் நம்புறாரா? இல்லை, விரும்பின தொகுதி கேட்டால் வேற வழி இல்லாத மேலிடத்தோட இப்படிலாம் நடக்காது, அது சான்ஸே இல்லைன்னு தான் கேட்குறாரு அவர். ஆக்சுவலாக எப்படி சார் எடப்பாடி கொடுப்பார் சிங்காநல்லூரை? கொடுக்க மாட்டார் அவர். அவருக்கு நல்லா அது தெரிஞ்சு தான் கேட்குறாரு. வானதி வந்து கோயம்புத்தூர் நேரத்தை வந்து 6 மாதமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க, அது எப்படி திடீர்னு கொடுத்துருவாங்க அவங்க? அதனால் கிடைக்காதுன்றது தான் கேட்குறாரு. நீ முடக்குறிச்சியில் போய் நில்லுன்னா அவர் எப்படி நிற்பார் புது இடத்துல போயிட்டு? அதனால் கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் மேலிடத்தோட பேச தட்ட முடியாதுன்னு இப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறார். அது நிறைவேறாதுன்னு தெரியும்.
ஸோ நிறைவேறாது நல்லதுன்னு நினைக்கிறார். இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குன்னா, மே 4 வரையும் காலம் தள்ளலாம், அதிமுக பாஜக கூட்டணி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம், அல்லாட்டி நம்ம 31 நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம அடுத்த கட்டமாக போகலான்றதான் அவருடைய நோக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுவரையும் கொஞ்சம் 4 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணி, எடப்பாடியை முதலமைச்சர் கூட சொல்லுவார் சில இடத்துல, வேற வழியில் என்டிஏ கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். அவரை பொறுத்த மட்டும் இந்த அணி இந்த லிஸ்ட்டில் இடம்பெறாது அவருக்கு ஒரு வகையில் சந்தோஷமான விஷயம்தான். இடம்பெறக்கூடாதுன்னு கூட ஒரு அடிமனசில் நினச்சிருப்பார். அது அதிமுக ஒர்க் பண்ண அது கவுத்து விட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த பாயிண்ட் வேற இருக்குல்ல. அதனால அவரை பொறுத்த மட்டும் ஒரு தனி கடைக்கான ஒரு பிளானை போட்டு வச்சுட்டார். அதிமுக பாஜக எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது மே 4 அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவரோட திட்டத்தை அவர் வெளிப்படையா வருவார். ஓகே, திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி பழனிசாமி விருப்பப்பட்ட மாதிரியே பட்டியலில் திரு அண்ணாமலை பெயர் இல்லையா? அப்போ சார் இப்போ இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு சொல்லி பிரியன் சார் சொல்றாரு. 7ஆம் பொருத்தம் இருக்கட்டும், 1ஆம் பொருத்தம் அமித்ஷா அவர்கள் சொன்ன நின்றுக்க வேண்டியதானே? 2ஆம் பொருத்தம் மோடி அவர்கள் சொல்லலையா? 3ஆம் பொருத்தம் பியூஷ் கோயல் சொல்லலையா? 4ஆம் பொருத்தம் திரு நயினார் நாகேந்திரன் சொல்லலையா? கடைசி 7ஆம் பொருத்தத்துக்கு வந்துட்டீங்க. ஆகவே இதுக்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. 5ஆம் பொருத்தம் நிதின் நபினை விட்டுட்டீங்க. அதான் கரெக்ட். ஆமா, அதையும் சேர்த்துக்கோங்க சார். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா சொன்னா என்ன நேரம் போயிடும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இங்க நான் பிரியன் சாருக்கு பதில் சொல்லிட்டேன். ஆனா இங்க எதிர்பார்க்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியில சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஜோதிமணி அவர்கள் பேசியிருப்பது பிஜேபி செக்மெண்ட்ல வாங்க. இல்ல காங்கிரஸ் பேசுவோம், பேசாம அதை தவிர்க்க போறது இல்ல சார். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க பேசிட்டீங்க. அவர் கேட்டதா நான் பேசினேன். அடியேனுக்கு விருப்பம். அவர் பிஜேபி தலைப்பா தானே உங்களுக்கு காங்கிரஸ் பத்தி அவர் கேட்கவே தலைப்பு இருக்குல்ல. இல்ல பிஜேபி பத்தி கேட்கிறாரு. இல்ல சார், காங்கிரஸ் செல்வ பிறந்தகை ராஜினாமா செய்ய போறேன்னு பேசுறாரு. அதை கண்டிப்பா நம்ம தவிர்த்துட்டு இந்த தலைப்பை முடிக்க போறது. சரி, ஓகே, அது அப்ப சொல்லவா சார்? ஆமா, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுல பேசுவோம். சரி சார். இல்ல அவரு சிங்காநல்லூர் கேக்குறாரு, கோவை தெற்கு வடக்கு கேக்குறாரு, விரும்பிய தொகுதிகள் கேக்குறாரு. பாஜக கொடுக்கல, பாஜக தரல இந்த தொகுதியை அப்படின்னா உட்கட்சிக்குள்ள எதிர்ப்பு இருக்கு, தேசிய தலைமை தவிர்க்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எடப்பாடி விருப்பப்படலை, சிங்காநல்லூரை திரு அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி விருப்பப்படலைங்கிறது வேறொரு முக்கியமான தகவல். கட்சி பாஜக தலைமை முடிவு பண்ணல, அதிருப்தி உள்ள இருக்கு இல்லைங்கிறத கடந்து இந்த தொகுதியை அண்ணாமலைக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்றது திரு எடப்பாடியின் முடிவு அப்படின்னு பிரியன் சார் சொன்னது. அதாவது சார், இதுல எந்த விதத்திலையும் இது அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை நீங்க போடக்கூடிய கணக்கா இருந்தாலும் சரி, அனுமானமா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலையும் நீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளரை நீங்க ஒப்பிடவே முடியாது. அது வேற, இது வேற. நான் இப்போ ஒண்ணு சொல்றேனே, நீங்க இதுக்கு முன்னாடி 2021 அரவக்குறிச்சியில் நின்றீங்கல்ல, முன்னாடி நின்றார் இல்லையா? அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டுட்டா நின்றாங்க. அப்ப அந்த மோதல் இல்லை. எப்ப மோதல் வந்தது? பதவி வந்ததற்கு பிறகு. நான் ஒரு விஷயம், நான் நேற்றைய தினம் யோசித்து பார்த்தேன், என்னப்பா இது, காங்கிரஸிலிருந்து வந்த திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள், அது மாதிரி பாஜகவிலிருந்து பதவியிலிருந்து அவர் ஐஏஎஸ் இருந்து வெளியேறினாங்க, இவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் இருந்து வெளியேறினாங்க. ஆனா 2 பேருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் காங்கிரஸ் கேடரு, கர்நாடகா கேடரு. இப்போ 2 பேருமே தேர்தலில் வியூகம் வகுத்தாங்க. அங்க என்னாச்சு? சரி, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். ரொம்ப நிதானமாக காங்கிரஸ் கட்சியில் ஐயா ப சிதம்பரத்துக்கு பிறகு ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசக்கூடிய ஒருவர். அவர் கரெக்டா பார்த்தாரு, காய நவுத்தினாரு. கர்நாடகாவில் ரிசல்ட்டை காட்டிட்டேன்னா சரி, இங்க வந்தாரு, திருவள்ளூர் வாங்கினாரு, வெற்றி பெற்றாரு, அமைதியா போயிட்டாங்க. அரசியல் என்பது ரைட். இப்போ இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்களேன், நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சார், நீங்கள் சிங்காநல்லூர் கொடுக்கணும் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? சசிகாந்த் செந்தில் மாதிரி பொட்டன்ஷியல் இல்ல திரு அண்ணாமலைக்குன்னு சொல்ல வரீங்க சார்? அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை சார். அவர் எங்க நின்னாரு? சசிகாந்த் செந்தில் எங்க நின்னாரு? திருவள்ளூர்ல நிக்கிறாரு. அவருக்கு சாதகமான தொகுதியில அவர் நிக்கிறாரு. சாதகம் பாதகம் எல்லாம் இல்லைங்க சார். சார் அது நீங்க பாப்புலரானவர் சொல்றீங்கல்ல சார். நான் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்திருக்கிறேன்,
இந்த 27 தொகுதியில எந்த தொகுதியில் நின்றாலும் அடியேன் வெற்றி பெறுவேன் சார். அதற்கு தலைமை எனக்கு முழு ஆதரவு உண்டு சார். மோடியே குஜராத்தா வாரணாசியான்னு தேர்ந்தெடுத்து தான் நிக்கிறார். அமித்ஷாவே தேர்ந்தெடுத்து தான் நிக்கிறார். ராகுலே தேர்ந்தெடுத்து தான் நிக்கிறார். சோனியா காந்தி தேர்ந்தெடுத்து தான் நிக்கிறாங்க. நைனா நாகேந்திரன் திருநெல்வேலியை விட்டுட்டு சாத்தூருக்கு வராரு. வானதி தொகுதி மாறுறாங்க. தொகுதியில சாதக பாதகம் இல்லைன்னு நம்ம அதை கடந்து போக முடியாது. அண்ணாமலையே இருந்தாலும், தமிழ்நாடுக்கு அவர் மாநில தலைவராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்திருந்தாலும் அவருக்கு சாதகமான தொகுதின்னு ஒன்று இருக்கும்ல. நீங்க சசிகாந்த் செந்திலோட ஒப்பிடுகிற போது கட்சியோட ஆதரவு இருந்ததுல, திமுக ஆதரவு இருந்ததுல, இப்ப அதை தானே கேட்கிறாரு. அதிமுக ஆதரவு இருக்கணும்ல. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டதுக்கு விடையும் நீங்களே சொல்லிட்டீங்க. கட்சியின் ஆதரவு இருந்ததுல, அதான் திமுகவின் ஆதரவு இருந்ததுல, இங்க ஏன் இல்லைன்னு கேட்க. இங்க ஏன் இல்லன்றத அவர் தான் முடிவு பண்ணணும். எனக்கு வேண்டாம்னு சொன்னது யாரு? நான் இந்த தேர்தலில் நிக்கல சொன்னது யார்? சார், நீங்க எங்க வேணாலும் நிக்கலாம். அவருக்கு உண்மையிலேயே அவர் இந்த பரபரப்பு அரசியல் அல்லது இப்படி கூட சொல்றேன்னு, நம்ம எந்த அடிபாடுக்கும் இதுக்கு ஆசை பேச அதெல்லாம் வேண்டாம். அந்த அவதூறு அரசியல், அந்த அக்கறையான அரசியல்னே வச்சுக்கோங்க. எல்லா அரசியலையும் தாண்டி தமிழ்நாட்டில் இப்ப என்னன்னா சார், இது ஏன் கொடுக்கல, ஏன் கொடுத்தாங்க, அது இங்க கேள்வி கிடையாது. எனக்கு இங்க கொடுத்தா தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுகிற போது, அப்போ நான் எல்லா இடத்திலும் நான் பாப்புலரான ஒரு தலைவர், நான் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு இணையானவர் என்கிற அந்த தோரணை இருக்கு பாத்தீங்களா. நீங்க திரு மோடி அவர்களையும் ஒரு பதவியில 9 ஆண்டு காலம் இருந்து, வானதிக்கோ நயினாருக்கோ தமிழிசைக்கோ பொருந்தாதா? அந்த பிரிவிலேஜ் இவங்களுக்கு மட்டும்தானா? அண்ணாமலைக்கு அந்த பிரிவிலேஜ் கொடுக்க கூடாதா? அதுக்காக இவங்க நீங்க தமிழிசையை போய் கோவையில நிக்க சொன்னா அவங்க விருப்பப்படுவாங்களா? சார், நீங்க இல்ல சாத்தூர்ல நிக்க சொன்னா விருப்பப்படுவாங்க? அவருக்கு 21 மாநிலத்தில் ஆட்சி செய்யறவங்களுக்கு தெரியாதா சார்? ஒரு கோணத்தை நண்பர் சேதுராமன் சாருக்கு அழகா சொல்லுவார். ஒரு கோணத்தை, ஒரு பொருளை வச்சிருக்கீங்கன்னா அதை 15 கோணத்துல சிந்திச்சு அப்படியே 365 நாளும் அரசியலையே செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு தெரியாததா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிய போகுது. ஆகவே பாவம் ஒருபுறம் பழி ஒருபுறம் என்று நீங்க போடாதீங்க. சரி, திரு செந்தில், திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுப்பாக்க முடியாது. பாஜகவுடைய தேசிய தலைமை தான் இந்த முடிவுக்கான முழு பொறுப்புங்கிறது. லாஜிக்கலா அது கரெக்ட். இப்போ காங்கிரஸ் கட்சியில என்ன முடிவுங்கிறது டெல்லியில காங்கிரஸ் தலைமை எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும். திமுகவின் முடிவாக அது இருக்க முடியாது. இருந்ததுன்னா அது விமர்சனமாக பார்க்கணும். இங்கேயே திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். இல்ல, அண்ணாமலைக்கு சீட் இல்லைங்கிறதுல எடப்பாடிக்கு பங்கு இருப்பதாக நான் நினைக்கல. அதாவது எடப்பாடி ஒருவேளை அதில் ஒரு பிளே பண்ணியிருக்கலாம். தட் மீன்ஸ் தொகுதிகளை அலாட் பண்ணதில் அவருடைய கை ஓங்கி இருக்கலாம். அதில் அவர் இந்தந்த தொகுதிகள் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுல ஒருவேளை அவர் கை ஓங்கி இருக்கலாம். ஆனால் அப்போ கூட அமித்ஷாவோ மோடியோ அந்த தலைவர்களோ அண்ணாமலைக்காக கூடுதலாக கொஞ்சம் அவங்க திரு எடப்பாடி அவர்களிடம் ஒரு வேண்டுகோளோ ஒரு அழுத்தத்தையோ கொடுத்துருந்தாங்கன்னா அவர் அதை செய்யத்தான் போறாரு. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அப்போ அங்கே அமித்ஷாவோ மோடியோ விரும்பலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரலாம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா மோடி விரும்பினார், அமித்ஷா விரும்பவில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அதை தாண்டி ஒரு இடத்துக்கு எனக்கு கிடைச்ச தகவலை சொல்கிறேன். சரியா தவறான்னு தெரியல, காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கு செவி வழியாக வந்த செய்தியை தான் சொல்கிறேன். இதுதான் உறுதின்னு நான் சொல்கிறேன். எனக்கு செவி வழி வந்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். எல்முருகன் அவர்கள் இங்கே வர்றாரு, ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வர்றாரு. அண்ணாமலையை எல்முருகன் இருந்த இடத்திற்கு நகர்த்துவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. தேர்தலுக்கு பிறகு தட் மீன்ஸ் இப்போ அவர் எப்படி ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ராஜ்யசபா மூலம் அவர் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை அது சரியாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையுடைய கரம் அவ்வளவு ஈஸியாக கீழே போல, பிடி விடலை. அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் பிஜேபியில். அவருக்கான பிடி உறுதியாக இருக்கிறது. கட்சி தலைமையும் அவரை அவ்வளவு ஈஸியாக என்ன செய்யலை, இக்னோர் பண்ணலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அது நடக்கலை, எனக்கு கிடைத்த செவிவழி செய்தி தவறாக இருப்பின் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு பெரிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கல அப்படின்னா அப்படின்னா கட்சி திட்டமிட்டு என்ன செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ணாமலை அந்த எலிவேஷனுக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட்டு கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, நீங்க அந்த எலிவேஷனுக்குன்னா அங்க போறதா இருந்தா இங்க சீட்டு கொடுத்து வேஸ்ட்ல உங்களுக்கு. நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஒன்றிய அமைச்சர் ஆக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க எதுக்கு அவர் போட்டியிடணும்? அந்த கேள்வி வந்துருதுல. இப்ப நீங்க எல்முருகனை கொண்டு வர அண்ணாமலைக்கான ப்ரொஃபைல் பில்டிங்கா இல்ல பாஜகவுக்கான ப்ரொஃபைல் பில்டிங்? அண்ணாமலை நின்னா நல்லது, அண்ணாமலை நின்னா பலம்ங்கிறது அண்ணாமலையை அவரோட ப்ரொஃபைலை பில்ட் பண்றதுக்காக நம்ம பேசுறோமா, இல்ல அது பாஜகவுக்கு நல்லது, புல்லிங்கா இருப்பார், வாக்குகளை கொண்டு வருவாருங்கிறதுக்காக நம்ம இதை பேசுறோமா? சார், ரெண்டுமே இல்லை. பாஜகவுக்கும் இங்க நம்ம பேசுறதுனால பெரிய வாக்குகள் கிடைச்சிட போறது இல்ல,
ஒரு விதத்துல ஒண்ணு ஒத்துக்கலாம். கம்பேரிட்டிவ்லி இதற்கு முன்பு இருந்த தலைவர்களை விட அண்ணாமலை பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜக தொண்டர்களை கொஞ்சம் வைப்ரண்ட் மோட்ல வச்சார். அவர் வந்து ஏன்னா அவர் வந்து டெய்லி அவர் வந்து என்ன செய்யறாரு, டிஎம்கேவை வந்து ஏதோ ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிட்டே இருப்பார். அதுல பலது ஃபேக்கு, பலது தவறான தகவல், பொய்யான தகவல், அதை விட்டுருங்க. பட் ஆனாலும் டிஎம்கேவை ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டே இருப்பார், டெய்லி பிரஸை சந்திப்பார், ஏதோ ஒன்று அடிப்பார். ஒரு அதிரடி அரசியல் அப்படி வச்சுக்கலாம். ஒரு அதிரடியான ஒரு அரசியல் அவர் வந்து செஞ்சதுனால பாஜக தொண்டர்கள் வந்து அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ்ல கூட மோடி அவர்கள் வருகின்ற பொழுது அண்ணாமலை பேரை சொல்லும்போது மட்டும் கைத்தட்டலும் விசிலும் அது எக்ஸ்ட்ராவே இருக்கும். அப்ப அவருக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் அல்லது அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை, தொண்டர் கூட்டத்தை பாஜகவிற்குள் உருவாக்கினார் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா எனக்கு அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, இருவரும் தேசிய கட்சிகள் மீது எனக்கு அந்த கேள்வி இருக்கு. காங்கிரஸின் மீது இருக்கு, பாஜக மீது இருக்கு. இருவரும் தேசிய கட்சிகளும் இருவரும் திராவிட கட்சிகளிடம் போராடி சீட்டை வாங்கிட்டாங்க. ஆனா வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு பாருங்க, சீட்டு வாங்குறதுக்கு நடத்தின போராட்டத்தை விட வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு பெரும் போராட்டம் நடத்த வேண்டியதாச்சு. ஸோ தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இதுதான் தேசிய கட்சிகளுக்கான யதார்த்தம் அப்படிங்கிறத இருவரும் தேசிய கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யணும், உணர்ந்து அவங்க கொஞ்சம் கலை யதார்த்தத்தை வந்து உணர்ந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கலை யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்களோ, கலை யதார்த்தம் வேறாக இருக்கிறது, அவர்கள் வந்து அவங்களுடைய மனநிலையில வேறையா இருக்காங்களோ, நாம இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை, நாம இல்லைன்னா இவங்க யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு மனநிலை. இல்ல வேட்பாளர்கள் கிடைக்காம திணறல, அந்த ஊர் வேட்பாளரை ஏன் கொண்டு வந்து இங்க நிறுத்துனீங்க, ஏன் இந்த தொகுதியை கேட்டு வாங்குனீங்கன்னா கட்சிக்குள்ள இருந்து அதிருப்தி. அதுதான் இப்ப வேட்பாளர் கிடைக்காம பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க பெருவாரியான திமுகவும் சரி அதிமுகவும் சரி சார், கிட்டத்தட்ட தொகுதி எதுன்னா அதுல வேட்பாளர் யாருங்கிறத கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு டாப் 3 எடுத்து வச்சிட்டாங்க சார். இது இவர் அப்படி ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபைனலா வேணா டிக் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு ஃபில்டர்லாம் பண்ணது போக இருவரும் திராவிட கட்சிகளுக்கும் 3 வேட்பாளர் கிடைக்கிறாங்க. ஆமா, எந்த தொகுதியை நாம வச்சுக்க போறோம்ன்றது ரெண்டு கட்சிகளுக்கும் தெரியும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன் சார், எந்த தொகுதிகளில் போட்டியிட போறோம்ன்றது காங்கிரஸுக்கும் தெரியாது, பாஜகவுக்கும் தெரியாது தானே. எக்ஸாக்ட்லி, நான் நல்ல பாயிண்ட் சார். 234 தொகுதியில நீங்க வலுவா இருக்கிறதா தானே நீங்க நம்புறீங்க, நீங்க அப்படிதான் நம்புறீங்க. 234 தொகுதியில நாங்க வலுவா இருக்கிறோம். இப்ப மாணிக்கம் தாவர் அப்படித்தானே சொல்றாரு, இந்த பக்கம் அண்ணாமலை அப்படித்தானே பேசுறாரு, பாஜகவினர் அப்படித்தானே பேசுறாங்க. அப்ப 234 தொகுதியிலும் வலுவாக இருக்கின்ற நீங்கள் 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டாவது உங்களுக்கு ரெடியா இருக்கும்ல. இந்த 234 தொகுதியில எந்த தொகுதி கொடுத்தாலும் பாஜக கேண்டிடேட்டை அறிவிக்க முடியும், காங்கிரஸால கேண்டிடேட்டை அறிவிக்க முடியுங்கிற இடத்துல இருவரும் திராவிட கட்சிகளும் தங்களை வளர்த்து கொண்டால், நீங்க வந்து இருவரும் திராவிட கட்சிகளிடமும் டிமாண்ட் பண்ணும்போது இவ்வளவு சிரமம் இருக்காது. இன்னும் கூட நீங்க உங்களுடைய டிமாண்ட் வேல்யூ அதிகரிக்க கூடும் நான் நினைக்கிறேன். அங்க சிக்கல் என்னன்னா, நீங்க உங்களுடைய உண்மையான பலத்தை தாண்டி நீங்க டிமாண்ட் வைக்கும்போது இந்த உரசல் வந்து அங்க வருதோ. அது இப்ப நீங்க 2 பக்கமும் சோசியல் மீடியால நம்ம பார்த்தோம், இந்த பக்கமும் பார்த்தோம், அந்த பக்கமும் பார்த்தோம். 2 தேசிய கட்சிகளையும் கடந்த 2 நாட்களாக என்ன விமர்சனம் வச்சாங்க, இதுக்கு தான் அவ்வளவு சண்டையா, இதுக்கு தான் அவ்வளவு பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. யாரு இவர் கிறிஸ்டோடங்களை நோக்கி கேட்கறாங்க, கிறிஸ்டோடங்க எங்க, இவ்வளவு நான் வந்துட்டேன் என்று இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொன்னீங்க, பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கையெழுத்து போட்டாச்சு, பட் நீங்க இன்னும் என்ன செய்யல, வேட்பாளர் அறிவிக்கல. அதே மாதிரி அங்க பாஜக இதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையா, நாங்க ஆட்சியில பங்கு, நீங்க அண்ணாமலை எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாரு, அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் 2இல் 1, தட் மீன்ஸ் அவங்க 100 தொகுதி போட்டிட்டாங்கன்னா அதுக்கு சரிபாதியாவது வேணுங்கிற அளவு கேட்டார். எங்களுக்கு 50 அந்த இடத்துக்கு வந்தார். நீங்க 200 தொகுதினா நாங்க 100 தொகுதி, ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு வேல்யூ, அவ்வளவு வலிமை இருக்குதுன்னு அவர் அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். பட் வேட்பாளரை போடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சிரமமா இருக்குது. ஓகே, திரு ரமேஷ் சரவணன், திரு அண்ணாமலை போட்டியிட வேண்டாம் அப்படின்றது யாருடைய விருப்பமாக இருந்தது? திரு அமித்ஷாவுடைய விருப்பமா, திரு எடப்பாடி பழனிசாமியின் விருப்பமா இருந்தது? இல்லைங்க, இப்போ கடந்த காலங்களில் நம்ம பல விவாதங்களில் பேசியிருக்கோம். அதில் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்னு ஒரு விவகாரம் வந்தா அதுல வந்து அமித்ஷா டிசிஷன் எடுக்கிறாரா இல்ல மோடி டிசிஷன் எடுக்கிறாரான்னு கேட்குற மாதிரி இப்ப பாஜகவின் உட்கட்சி விவகாரம் இதுல எடப்பாடி டிசிஷன் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இது என்னன்னா, இந்த டெசிஷனுக்கு பின்னாடி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இங்க சொன்னதுல ஒரு சில ஃபேக்டர்ஸ். ஒன்று என்னன்னா, அண்ணாமலை அவர் சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன்ங்கிறது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்கணும், எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு 1000 விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே பல விவகாரங்கள் என்னன்னா, அவருக்கும் தலைமையிலிருந்து இறங்கிய பின் அந்த ஒரு மன இதில் இருக்கலாம், விருப்பமின்மை. இந்த மாதிரி இன்னொன்னும் தான் கட்சிக்காக உட்கார்ந்து இறங்கி பணியாற்றுவதுங்கிறது ஒன்று. ஆனால்
தான் ஒரு கேண்டிடேட்டா இறங்கணும். இப்ப நீங்க அவங்க கேட்ட 2 தொகுதி சொல்றாங்க அப்படின்னாக்க அந்த தொகுதிகளில் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு தொகுதியில காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா அப்போ ஒரு கால்குலேஷன் சிங்காநல்லூர் அப்படிங்கும்போது அந்த கால்குலேஷன் என்னன்னா ஓகே எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் நிக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த சின்னத்திற்கு மாற்றாக கை சின்னத்திற்கு மாற்றாக தாமரை நிற்குமானால் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து பாக்குறாங்க. ஆனா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னாக்க இது நிதர்சனமான உண்மை, இது யார்கிட்ட வேணா வெரிஃபை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் நிக்குதோ அங்க ஏடிஎம்கே நின்னாக்க ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ், எங்கெங்கெல்லாம் பாஜகன்னு ஒரு சின்னம் நிக்குதோ அங்கங்கெல்லாம் டிஎம்கே நின்னா டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ்னு எந்தெந்த கட்சிகள் நினைக்கிறார்கள். சோ இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன். இன்னொன்னு, ஒரு சில தொகுதிகள் ஏற்கனவே அவங்க நின்று அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு இப்போ எம்ஆர் காந்திக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். அதே மாதிரி கட்சிக்கு இப்போ காங்கிரஸ்லேருந்து சகோதரி விஜயதாரணி அவர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு விலங்கொடு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படின்லாம் எடுத்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு சர்டன் கால்குலேஷன்ஸ். இந்த இடத்துல இதையெல்லாம் மீறி இப்போ நீங்க கோவை அப்படின்னு எடுத்தா சகோதரி வானதி அவர்களுக்கு தொகுதி மாறி இருக்காங்க, இருந்தாலும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவங்க ஒரு பரிச்சயமான முகம், அவங்களால ஸ்டில் ஷீ கேன் கார்னர் வோட்ஸ். அங்க இன்னொரு தொகுதி கொடுக்கறதுல என்ன சிக்கல் பாஜகவுக்கு இல்ல. ஆனா இத தொகுதி பாஜக கொடுக்கறதுங்கிறது இல்ல, நீங்க இந்த நெகோசியேஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ல எல்லாமே நீங்க ஃபைனலைஸ் ஏடிஎம்கே கூட இருந்து பண்றீங்க. நீங்க ஏதோ ஒரு இறுதி முடிவு எடுத்த பிறகுதான் there will be lot of compromises. அதுக்கப்புறம் தான் இந்த லிஸ்ட்ங்கிறது பொதுவெளிக்கு பப்ளிஷ் செய்யப்படுது. இல்ல கன்னியாகுமரியில ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய முடியும், ஆனா கோவையில ஒரே ஒரு தொகுதி தான், ஏன்னா திரு அண்ணாமலை அங்க கேட்கிறாருங்கிறதுனால தவிர்க்கப்படுது அப்படின்னு விவாதங்கள்ல பேச இல்ல, அப்படிலாம் சொல்லப்படலாம். ஆனா கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் நான் பார்க்கிறேன். அதனால தன்னோட ஃபோர்ட்டே இப்ப நான் ஓப்பனா என்ன நம்ம லிஸ்ட பார்த்தா தெரியும், எங்கெங்கெல்லாம் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் பெருவாரியாக நீங்க கூட்டணிகளுக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க பிக் விக்ஸ் யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு திரு பழனிசாமி விரும்பல. ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது வேற, ஆனா எப்படிதான் நீங்க கூட்டணிக்கு ஒதுக்கி ஆனோம். அவரோட ஐடியா என்னன்னா ஹை ப்ராபபிலிட்டி, எனக்கு 40ல இருந்து 50 எங்க நான் கிளைம் பண்ணுங்கிறத விட எனக்கு 30ல இருந்து நான் 50 கிளைம் பண்ணுங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இன்னொன்னும் நீங்க ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும்போது ப்ராபபிலிட்டி என்னன்னு நீங்க கணக்கு போடும்போது சரி நம்ம இந்த பணம் தான் இந்த கான்ஸ்டிடியூன்சில பேசும்னா நம்ம கூட்டணி கட்சிகள் இன்னும் உடைச்சு சொல்லணும்னா ஒரு சில கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சீட்டையும் கொடுத்து நீங்க நோட்டையும் நீங்க தான் கொடுக்கணும். அப்படிங்கும்போது என்ன வரும்னா சரிங்க இங்க நம்ம செலவு பண்ண 30 கோடி செலவு பண்ணோம், ப்ராபபிலிட்டி என்ன, அதுக்கு 3 கோடி ரூபாய் நீங்க 4 கோடி ரூபாய் நீங்க கூட்டணிக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு கேண்டிடேட்டுக்கு செலவு பண்ண போறீங்கன்னா பாக்கி யூ கேன் ரீரவுட் டு அதர் அசெம்பிளிஸ் அண்ட் ப்ராபபிலி யூ கேன் வின். இல்ல சார் இப்படிங்கிற ஒரு கணக்கு தானே எல்லார்கிட்டயும் இருக்கும். லாஜிக்கா பார்த்தா இல்ல ஜெயிக்கிறதுக்கான சதவீதம் வெற்றி வாய்ப்புக்கான சதவீதம் அதிமுகவுக்கே குறைவா இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி நினைச்ச அந்த தொகுதியை வேணான்னு ஒதுக்குறாருன்னா கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அது எவ்வளவு தூரம் அனுகூலம் கொடுத்துரும்? அங்க இன்னும் பெர்சன்டேஜ் குறைய தானே செய்யும். இல்லைங்க, அதுதான் அது அந்த கூட்டணி கட்சிகளோட பலம் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதும் இருக்கு இல்லையா. எனக்கு இந்த தொகுதிகளில் கொடுக்கப்பட்டால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்னா கூட்டணி கட்சிகளும் கணிசமான தொகுதிகளை ஜெயிச்சு கொண்டாந்து ரெண்டு இருக்குங்க. கூட்டணி தொகுதியோட இவங்களோட வாக்குகள் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும், உங்களுடைய வாக்குகள் கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். இப்ப பாஜகவுக்கு 4 சீட்டு வந்திருக்கு கடந்த தேர்தல்ல அப்படின்னாக்க இந்த அதிமுக வாக்குகள் முறையாக டிரான்ஸ்பர் செய்யப்பட்டதுங்கிறத பாக்குறோம். முன்னாடி கடந்த காலங்கள்ல ஏன்னா உங்ககிட்ட அதிகப்படியான இப்ப திமுகவோ இல்லைன்னா அதிமுகவோ இவங்க 2 பேரும் எடுத்தீங்கன்னா அந்தந்த கூட்டணியில மேக்சிமம் ஓட் ஷேருங்கிறது இவங்க தான் கொண்டு வராங்க. ஆனா எவ்ரி நம்பர் கவுண்ட்ஸ்ங்கிறதுனாலதான் அலையன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நான் ஏன் ஓட்டு அதிகப்படியான ஓட்டுல, ஏன்னா அங்க ஒரு தொகுதியில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பர்சன் நாளைக்கு என்ன நினைக்க கூடாதுன்னா எப்படி என்ன மீறி ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் அந்த மனநிலைக்கு அந்த பெரிய கட்சிகள்ல இருந்து போனாங்கன்னா உங்களுக்கு 10% ஓட்டு எரோடானா கூட போதும்.
வெற்றி வாய்ப்பு வெற்றி சாத்தியம் வாய்ப்பு வந்து இதுக்கு. ஆனா நிச்சயமா 90% அதிகமான இடங்கள்லையும் உங்கள் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் பொதுவா முறைப்படியாக சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். ஓகே. அப்படிங்கிறது தான் அந்த வெற்றிகளை வந்து திரு உங்களுக்கு. பிரியன், திரு அண்ணாமலையை போட்டியிட வைக்கணும்னு தேசிய தலைமை முடிவு பண்ணி ஒரு தொகுதியை வாங்கினா அதுல திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவோ தலையீடோ எப்படி இருக்க முடியும்? அது பாஜகவின் முடிவு தானே. அதாவது பாஜக கேட்குற எல்லாத்தையுமே ஏடிஎம்கே கொடுத்துட்டு தானே. இப்போது பாருங்கள், அதிமுக தோற்ற 14 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. 14 தொகுதிகள் அதிமுக தோற்றுது போன எலெக்ஷன்ஸ், அதை கொடுத்துருக்காங்க. அந்த எலெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஏடிஎம்கே முக்கியமான ஒரு பார்ட்டி அங்கே இருக்கும்போது அதோட சப்போர்ட் இல்லாமல் பாஜக எப்படி அங்கே வின் பண்ணும்? அவங்களே தோற்றுருக்காங்க. அவங்க கூட்டணி கட்சிக்கு பாஜக கொடுத்தா பாஜக எப்படி அங்கே ஜெயிக்கும்? ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது மட்டும் இல்லை, 18 தொகுதிகளில் உதயசூரியன் எடுத்து தாமரை போட்டி போடுது. 18 தொகுதிகளில் உதயசூரியன் எடுத்து தாமரை போட்டி போடுது. அது அட்வான்டேஜ் உதயசூரியனுக்கு தானா? டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தாமரையோட உதயசூரியன் தான் பாப்புலர். உங்களுக்கு பல தொகுதிகளில் உதயசூரியன் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போட்டியே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின். ஸோ இன்னும் விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அந்த தொகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க இந்துத்துவோட கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ சாத்தியமாகன்ற பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அப்போது இந்த மாதிரி டஃப்பான, அதாவது வெற்றி பெறுது தோக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எடப்பாடி பார்வையில் டஃப்பான ஒரு இடத்த தள்ளி விட்டோம். உதயசூரியனுக்கு போட்டியாக தாமரையை தள்ளி விட்டாங்க அப்படின்னு டஃப்பான இடத்த தள்ளி விட்டோன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது யார்? நயினா நாகேந்திரன். இன்றைக்கி செல்வ பிறந்தையை பற்றி நம்ம ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க காங்கிரஸில், அவர் திமுகவோட ஜெல் ஆகிட்டாரு. அதே குற்றச்சாட்டு தான். நாகேந்திரன் எடப்பாடியோட ஜெல் ஆகிட்டார். அவர் கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டார். அதுதான் அங்கே பாஜகவில் பாதி பேரோட குமுறல் என்னன்னா, இவர் பாதி ஏடிஎம்கே அளவே மாறிட்டார் இவர் நயினா நாகேந்திரன். தேர்தலுக்கு பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு. பியூஷ் கோயலும் எடப்பாடி ஆளா மாறிட்டாருன்னு பிரியன் சார் சொல்லிடுவாரோ எனக்கு பகீர்னு வந்து. இப்ப நயினா நாகேந்திரன் அடுத்தது சொல்லலாம், அடுத்தது சொல்லுவாரு. கேளுங்க. இல்ல, அவர் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த 27 தொகுதிகளையும் ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு திரு நயினா நாகேந்திரனுக்கு தானே. ஆமா, நயினா நாகேந்திரனுக்கு இருக்கு சார் பொறுப்பு. அவருடைய வெற்றியே அவருக்கு சந்தேகமா இருக்கு. திருநெல்வேலியிலிருந்து ஓடி வர சாத்தூருக்கு அவருடைய வெற்றி அவருக்கு சந்தேகமா இருக்கு. ஒய் இஸ் ரன்னிங் அவே. சொந்த தொகுதியில் போட்டி போட தைரியம் இல்லாதவர் எதுக்கு சாத்தூர் போறாரு? அதுக்கு நீங்க ராகுல் காந்தி ஏன் இங்க வந்தான்னு கேட்காதீங்க. நான் சொல்ல வரதுன்னா ஒரு தலைவர் லெவல்ல ரேஞ்சில் இருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு நேட்டிவ் பிளேஸ். ஒரே ஒரு இடைமறி இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க வாங்க. நீங்க அப்போ அந்த சொந்த தொகுதியில நீங்க ஓடி வரீங்க, நீங்க சொந்த தொகுதியில நீங்க தோக்குறீங்க. அதுவும் பாஜக கொடுத்திருக்காங்களா என்ன? இல்ல இருந்திருந்தா நியாயம் கேட்கறது. அதனால தான் அந்த இடைமறி. சாத்தூர் போகணும் முதல்ல டிசைட் பண்ணிட்டார். திருநெல்வேலி நமக்கு ஒத்து வராதுன்னு டிசைட் பண்ணிட்டு சாத்தூர் கேட்டு நீங்க அங்க போறீங்க. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. திருநெல்வேலி நம்ம சொந்த தொகுதியில் போட்டி போட்டா வின் பண்ணணும்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நம்ம பாயிண்ட் என்னன்னா, அண்ணாமலைக்கு பாஜக தலைமையை நினைச்சிருந்தா வாங்கி தந்திருக்கலாம் நீங்க சொல்றீங்க. நீங்க ஆனா எடப்பாடி அந்த இடத்துல தெளிவா இருக்கார். இல்ல, தடுக்க முடியுமா? அவரால் தடுத்துற முடியும். நிச்சயமா தடுக்க முடியும் சார். இந்த மாதிரி சொத்த தொகுதியெல்லாம் பாஜக கொடுத்து தடுக்க முடியாதா? அண்ணாமலை வரக்கூடாதுன்னு வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார். நாங்கள் போன வாட்டி 9 தொகுதியில் நாங்கள் தான் வின் பண்ணோம், நாங்கள் ஜெயிச்ச தொகுதி கோயம்புத்தூர், எங்களுக்கு செல்வாக்கு. பாஜகவுக்கும் கோயம்புத்தூர் ஏரியாவில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. அவங்க ஒரு தொகுதிக்கு இன்னும் 2-3 தொகுதி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனால் அதையும் கோட்டை விட்டாங்க பாஜக. சீட்டு கொடுத்திருந்தா, அவங்க பாஜக கேட்டதெல்லாம் கொடுத்திருந்தா பாத்துங்க, கட்சியை அடிமைப்படுத்திட்டாருங்க, அவமானப்படுத்திட்டாருங்க, எதை வேணாலும் பேசுவாங்க. இப்ப கொடுக்கலன்னா இப்ப பாத்தீங்களா பாருங்க, தள்ளி விட்டுட்டாருங்க. இங்கிட்டு போய் இங்க அமைச்சர்களா பார்த்து இவங்க இது பண்ணி விட்டாருங்க. 14 தொகுதி இப்படி பண்ணிட்டாங்க சார். எப்படி வேணுமானாலும் பேசலாம், அரசியல் செய்வது மிக மிக கடினம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. ஆகையினால டெல்லி அரசாங்கம், மத்திய சர்க்கார் 21 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க, மத்திய அமைச்சர் வந்து 2 முறை பேசியதற்கு பிறகும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னா, இல்ல அதிமுகவே ஜெயிக்கிறது சிரமம்னு இருக்கக்கூடிய தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுக்கறதுல என்ன கணக்கு இருக்கு சார்? அரசியல்ல சிரமம், இது தோல்வியுறும், இது வெற்றியுறும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் டெல்லியை விட்டுட்டு ஏன் இங்க வந்து காட்டுமன்னார் கோயில நிக்கிறாங்க? ஏன்? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவரே விளக்கம் சொல்லிட்டாரு. அததான் அதே மாதிரி விளக்கம் அதிமுக சொல்லிருச்சு. இருந்தாலும் நம்ம இது பாத்தீங்களா, இந்த அமைச்சர் பகுதி பூரா அங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த முரண்பாடான இந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா, மக்கள் இதை ஏற்றுக்கல. அதிமுக என்ன விளக்கம் சொல்லிச்சு சார்? அதிமுக என்ன விளக்கம் சொல்லிச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, அதிமுக என்ன விளக்கம் சொல்லிச்சு சொல்லுங்க. என்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்க. நீங்க நான் என்ன சொல்லணும்? நீங்க தானே சொல்றீங்க அதிமுக விளக்கம் சொல்லிச்சு சொல்லுங்க. சார் என்ன சொன்னாரு? எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் கேட்டதை நாங்கள் ஒதுக்கி விட்டோம், 2-3 முறை பேச்சுவார்த்தை டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் நடத்திட்டு தான் வச்சிருக்கோம் சொன்னார். அண்ணாமலையே லெட்டர் எழுதினாரு.
அப்ப அண்ணாமலை ஏன் லெட்டர் வருவீங்க அண்ணாமலை ஏன் லெட்டர் எழுதினார் அப்போ சொந்த தொகுதியெல்லாம் ஒதுக்கிட்டீங்கன்ட்டு? எதுக்கு அண்ணாமலை ஏன் டெல்லிக்கு லெட்டர் எழுதினார் அப்போ? யாருக்கு எழுதினாரு? டெல்லி தலைமைக்கு. ஏன் எழுதினாரு? நீங்க சொல்லுங்க, ஏன் எழுதினாரு? எங்களுக்கு சொத்தையான தொகுதியெல்லாம் தள்ளி விட்டீங்கன்னு எழுதினார் லெட்டர். அது யார் எழுதணும் சார்? அண்ணாமலை யார் எழுதணும்? யார் தலைவர்? அதான் நயனா நாகேந்திரன் மேல ஒரு குற்றச்சாட்டு. அவர் ஏடிஎம் கூட சேர்ந்துட்டாருன்றதான் குற்றச்சாட்டு. யார வேணாலும் நீங்க சேர்த்து விடலாம் சார். சார் ஆனா அது மாநில கட்சி. அதுதான் பாஜக நினைக்கிற விஷயம். பாஜக நினைக்கிற விஷயம் அதுதான். ஏடிஎம் கூட சேர்ந்துட்டாரு. நயனா நாகேந்திரன் மேல வேணாலும் பேசுங்க சார். இல்ல குற்றச்சாட்டு அரசியல் அனுபவம் தான் பெரியது. நயனா நாகேந்திரன் மேல தான் குற்றச்சாட்டு. அவ்வளவுதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. சரி, அப்படி பார்த்தோம்னா இல்ல அண்ணாமலையோட பிடிபட்டது அது யார் மீது குற்றச்சாட்டு? இல்ல ரெண்டு விஷயம் சார். எனக்கு வந்து ஒரு இந்த கம்பேரிசன்ல எனக்கு ஒரு சின்ன ஸ்லைட்லி மாறுபாடு இருக்கு. அமித்ஷா மிக நிச்சயமாக ஓங்கி எனக்கு இத்தனை தொகுதியில் வேணும், இந்த தொகுதியில் வேணும் என்று சொன்னால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருப்பார். நீங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல, அதனால சிக்கல்ங்கிறதுல ஒரு வாதம் எவ்வளவு சரியானதோ அதே அளவிற்கு அமித்ஷாவிடமிருந்து அல்லது மோடியிடமிருந்து அந்த அழுத்தம் வரவில்லை. அவங்க ஏதோ இடத்துல அவங்க அதை வந்து வேற ஒரு கேம் ஆடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் ஃபேக்ட். இப்போ நீங்க நயனா நாகேந்திரன் சாத்தூருக்கு போனாருங்கிறது பட்டியல் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அதற்கு பல வாரங்களுக்கு முன்பாக நானே என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டேன். கோவை வடக்குல வானதி சீனிவாசனும் அவங்க தெற்குலேருந்து வடக்கு நகரப்புறாங்கிறது பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம். இப்போ சில வாரங்களுக்கு முன்னாடி நான் என்னுடைய முகநூல்லையும் ட்விட்டர்லையும் பதிவு பண்ணேன், நயனா நாகேந்திரன் சாத்தூருக்கு வர போறாருன்னு. ஏன்னா அவர் சாத்தூரை டிசைட் பண்ணதுக்கான காரணம் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தளவில் அவருக்கு ஒரு ராசி. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு வாட்டி வெற்றி பெற்றவங்க அடுத்த வாட்டி வெற்றி பெறதில்லை, வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி அப்படித்தான் வருது. அதனால அவர் என்ன செய்யறாரு, அதை பார்த்துட்டு வந்து சாத்தூருக்கு மாறணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதுக்கு ஒரு டீம் வச்சு அவர் வந்து என்னெல்லாம் எடுத்தார், சர்வேலாம் எடுத்தார். இது ஒரு புறம். இன்னொரு சார், இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அமித்ஷா மிக சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் சார். அது பெரிய அளவில் எங்கேயுமே பேசு பொருளாகல. அந்த பேட்டியில் அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை ரொம்ப இந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரி ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. தமிழ்நாட்டில் எங்களுக்கு அமைப்பு ரீதியாக பெரிய கட்டமைப்பு இல்லை என்பது உண்மை. அதை அவர் சொல்லிக்கிறார், ஒத்துக்கிறார். அதனால நாங்க வந்து யார்கிட்ட போய் அது மாதிரி நாங்க வந்து தாவேகாவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நாங்க நினைச்சல நடத்தவும் இல்லை. அதையும் சொல்றாரு, எங்கள் பலம் என்னன்னு தெரியும், தமிழ்நாட்டில் எங்களுக்கு பெரிய கட்டமைப்பு இல்லை என்பதை அமித்ஷா அந்த பேட்டியில் திருச்சியில பேசும்போது என்ன பேசினாரு, எங்களுக்கு 18% வாக்கு தொண்டர்கள்ட்ட பேசும்போது அப்படித்தான் சார் பேசி ஆகணும். 18% வாக்கு பேட்டி ஒரு பேசு பொருளானது. அதை வச்சு நாங்க வந்து 40-41% எங்களுக்கு அது தொண்டர்கள்ட்ட அப்படிதான் உற்சாகப்படுத்தாங்க. அடுத்த ஆட்சியான ஆட்சின்னு கூட சொல்லலாம். இது ஒண்ணு. இப்ப அண்ணாமலை நிக்காம போனதுக்கான ரீசன் அதான் சார் பிரச்சனை. நான் எக்ஸாக்ட் என்ன சொல்றேன், அண்ணாமலை மட்டும் இல்ல, நேர்பட பேசுறேன். நான் இதுக்கு முன்பே இதை தெளிவா சொல்லியிருக்கேன். அண்ணாமலை டிடிவி தினகரன் இந்த ரெண்டு பேரும் போட்டியிடுவது சந்தேகம். ஏன்னா அண்ணாமலை ஒரு வாதம் என்ன வச்சாரு, அண்ணாமலை தன்னை லீடர்ஷிப் மெட்டீரியலா தான் சார் நினைக்கிறார். நான் லீடர், நானே லீடர், எனக்கு மேல ஒரு தலைவரா, எனக்கு மேல தலைவர்னா அது அமித்ஷா இருக்கலாம், மோடி இருக்கலாம். எடப்பாடி எனக்கு தலைவரா, எடப்பாடி ஆட்சி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலை, அது அண்ணாமலை விரும்பல சார். எடப்பாடி ஆட்சி பெற்ற வேட்பாளர் டிடிவி தினகரன் விரும்பல. அதனால டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, நான் டைரக்டா டெல்லியில பேசிக்கிறேன். அப்படி சொல்ல கஷ்டமா இருந்ததுன்னா மோடி ஆசை இல்ல சார், அது வராது சார். சார் அது எப்படி வரும், இங்க அவர் தானே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சார். அந்த இடத்துல எடப்பாடியின் கை ஓங்கியது உண்மை, எடப்பாடியுடைய கரம் அதுல ஓங்கிடுச்சு சார். இவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அண்ணாமலை எடப்பாடி வெளுத்துன்னு நினைச்சார். உங்களுக்கு நல்லா தெரியும், இதே அரங்கில் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அண்ணாமலை அழைத்ததால் தான் அந்த கூட்டணிக்குள்ள வந்தேன்னு டிடிவி சொன்னார். அண்ணாமலை என் இனிய நண்பர். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் நயனா நாகேந்திரன் நண்பர்கள், அண்ணாமலையும் டிடிவியும் நண்பர்கள். இங்க நம்ம பேசியிருக்கோம் அதை. அப்ப அண்ணாமலை டிடிவி ரெண்டு பேரும் அதை நோக்கி நகருகின்ற பொழுது டிடிவி ஒரு டிமாண்ட் வச்சு தான் உள்ள வர்றாரு. நான் எந்த இடத்துலையும் யாரோட பேச மாட்டேன், எடப்பாடியோட பேச மாட்டேன், டெல்லியில தான் போய் பேசுறாரு. இதே சிக்கல் தான் அண்ணாமலைக்கு. அண்ணாமலை பாஜக தலைமையில் தனித்தாட்சின்னு சில நாட்கள் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பேசினவருக்கு அதிமுக கூட்டணி வைத்ததே முதல்ல அவருக்கு உடன்பாடு இல்ல. கூட்டணி வச்சாலும் சரிபாதி சீட் அவர் கேட்டாரு, அதுவும் நடக்கல. எடப்பாடி கரம் அதுல ஓங்குது அப்படின்னு வருகின்ற பொழுது அண்ணாமலை வந்து அதுல இருந்து என்ன செய்ய, ஒரே ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமா, டிடிவியும் தினகரனும் அண்ணாமலையும் அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் திரு எடப்பாடி பழனிசாமி அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. அது அவங்களுக்குள் எந்த விதமான லாபத்தையும் கொடுத்துறாது ரெண்டு தரப்புக்கும். இல்ல, கடந்த காலங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்திருக்கிறதுங்கிறது அவங்க கொடுத்த பேட்டியிலே பிரதிபலித்திருச்சு. அதை நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்கேன். ஆனா they have come to a compromise. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை, நாட்கள் கம்மியா இருக்கு. நீங்க பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கான வியூகங்கள் அமைக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்மளை நம்பி எலெக்ஷன்ல நிக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், உதாரணத்துக்கு நீங்க டிடிவி அவர்களை சொல்லணும்னா, அவரை நம்பி ஒரு 6-8 கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அந்த 6 சீட்லயும் அவர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, தன் தொகுதி நான் மட்டும் நின்னா போதுன்னு, ஒரு தொகுதியா அந்த தலைவர் மட்டும் நின்னுட்டா அவர் கட்சியின் தலைவர்னு நீங்க வந்து இது பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் அவர் பார்க்க வேண்டியது,
இந்த ப்ராபபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல மற்ற விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்கும் போது இந்த சமயத்துல இந்த மாதிரியான டெசிஷன் தான் சரியா இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா ஃபியூச்சர்ல அவர் என்ன நினைக்கலாம்னா, ஒருவேளை நான் எம்பி சொல்லுங்க சார், 543 எம்பி தொகுதிகளிலும் பாஜகவும் கூட்டணி கட்சிகளும் போட்டிடுது, நான் போய் பிரச்சாரம் போகணுங்கிறதுக்காக மோடி போட்டிடாம இருக்க போறாரா? அப்படி இல்ல சார். டிடி இப்ப திரும்ப எதுக்கு வராரு அண்ணன்? சரி, ஓகே. பெரிய இதுக்கு சின்ன இதுக்கு திரும்ப அண்ணன் சரி, இடைவேளைக்கு நம்ம அவருக்கு உற்சாகத்தை தரல, கட்சியை வளர்க்க அவங்க திமுகவா மாறிட்டாங்கன்றது சமூக வலைதளங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால கட்சியை நம்ம வளர்ப்போம். திரு அக்னேஸ்வரன், நீங்க அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த திரு செல்வப்பிறந்தகை ராஜினாமா விவகாரம், தொகுதியை கவனிக்க முடியல, என் சொந்த வீட்டை கவனிக்க முடியல, அதனால நான் வந்து ராஜினாமா பண்றேன்னு சொன்னேன், ராகுல்கிட்டே சொல்லிட்டேன், அதனால தேர்தல் வெற்றிக்கு பிறகு மறுநாள் நான் என்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன், தஞ்சாவூர் கன்னியாகுமரின்னு ஊரா என்னால் போக முடியல, தொகுதியை கவனிக்கணும் அப்படின்னு தேர்தல் பணிமனை திறப்பு விழா கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். ஏதாவது விமர்சனம் இருக்கா? சகோதரி ஜோதிமணி அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டில் 12 பேருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவங்களுக்கே கொடுத்துருக்குறாங்க. அதை தவிர பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ தான் புதுசாக சேர்ந்த திரு தமிழ்குமரன் ஐயா கோகா மணி அவர்களுடைய மகன், அவங்களுக்கு சீட்டு வழங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்கள் நான் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவது என்பது யாரை சமாதானப்படுத்த? நீங்கள் ராஜினாமா பண்ணக்கூடாது, பண்ணாமல் என் மீது தவறு இல்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நீங்க ராஜினாமா பண்றீங்க அப்படின்னால என்ன அர்த்தம்னா, அந்த குற்றச்சாட்டுகள் திரு கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் பேசியது இந்த குற்றச்சாட்டு இல்ல, சகோதரி ஜோதிமணி அவர்கள் இதை நீங்க விற்பனை செய்யறீங்க என்கிற அந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றிற்கும் ஆம் இது உண்மை என்று நீங்கள் உங்கள் மனசாட்சி சொல்லுமே ஆனால் நீங்க ராஜினாமா பண்ணலாம். ஆனால் நீங்கள் ராஜினாமா பண்ணக்கூடாது. இல்ல, ராஜினாமா பண்ணா இதெல்லாம் அட்மிட் பண்ண மாதிரி ஆயிடுமா? உண்மை அதுதானே. ஆகையினால அந்த வேலையை ஒரு காங்கிரஸ் கட்சி, பெரிய காங்கிரஸ் கட்சி, அதனுடைய மாநில தலைவராக நீங்க வந்திருக்கிறீங்க, நான் தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிறீங்களா, அதென்ன அந்த இடத்துல ஒரு கோடு போடுறீங்க, தேர்தலுக்கு பிறகு. இப்போ முன்னாடி தானே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆகவே அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் இருக்குது. அதை வெளிப்படுத்த வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமையினுடைய பொறுப்பு. நீங்க இதை அங்க சொல்லியிருக்கலாம், இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு எதிராப்புல உங்கள் மீது புகார் சொல்லுகிற அல்லது எதிரணியில் இருக்கக்கூடியவங்களும் இதே ராகுல் காந்தியிட சொல்லியிருப்பாங்கல்ல. ஓகே திரு செந்தில், ஒரு மாநில தலைவர் மீது வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக, தொகுதி பங்கீடு தொடர்பாக இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இதற்கு முன்பாக வந்ததில்லை, அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் திரு செல்வப்பிறந்தகை மீது வைக்கப்படுது. இல்ல, கடந்த காலங்களையும் வந்திருக்கு சார், கடந்த காலங்களையும் வந்திருக்குது, இல்லைன்னு இல்லை. இந்த சீட்டை விற்கிறாங்கிறது வந்திருக்கா, தொகுதியை விற்கிறாங்கன்னு வருதா? இல்லை, அந்த மாதிரியான விமர்சனங்கள் கூட கடந்த காலங்களில் வந்திருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். உட்கட்சி ஜனநாயகத்தினுடைய உச்சமாக காங்கிரஸ் கட்சி இருக்கும். ஸோ கடுமையான விமர்சனங்கள் அதை வெளிப்படையாகவே வைப்பாங்க. அதனுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அதுவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, செல்வப்பிறந்தகை பதில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. ஏன்னா காங்கிரஸை நான் தோழமை சுட்டுதலோடு சொல்லணும்னு நினைக்கிறேன், விரும்புகிறேன். பாஜகவிற்கு மாற்றாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கட்சிக்கு தான் இருக்குதுங்கிற அடிப்படையில், அந்த நோக்கத்தில், நல்ல நோக்கத்தில் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் தன்னை பலப்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு என்ன ஆயிடுதுன்னா, பரஸ்பரம் வந்து அந்த தலைமையின் மீது குற்றம் சாட்டுவது, இப்போ செல்வப்பிறந்தையை விமர்சிச்சுட்டு போகிறது, அல்லது வேறு அதை தாண்டி இயக்கமாக அது தன்னை இங்கே வலுப்படுத்திக்கிட்டு இருந்துன்னு வைங்க. தமிழ்நாடு இருக்கணும், இன்னொன்று தமிழ்நாடு கூட விடுங்க சார். நீங்கள் வட இந்தியாவில் இப்போ 4 ஸ்டேட்டில் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னு வைங்க, அந்த கட்சியின் மீதான பார்வையும் மதிப்பும் வேறையாக இருக்கும். நீங்கள் வட இந்தியாவில் கூடுதலாக கொஞ்சம் சீட்டு எடுத்து உறுதியான, இன்னும் இப்போ எதிர்கட்சி தலைவர் இன்னும் 10-20 சீட்டு உங்களுக்கு வட இந்தியாவில் கிடச்சிருந்துச்சுன்னா ஒருவேளை இன்னும் உங்களுடைய உங்கள் மீதான பார்வை மாறும். அப்போது வட இந்தியாவிலே நீங்கள் தொடர்ந்து நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு இருக்கிற ஸ்டேட் எல்லாத்துலேயும் தான் சார் பிஜேபி வின் பண்ணுது. குஜராத் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, மகாராஷ்டிரா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, ராஜஸ்தான் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி, கர்நாடகா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி. நீங்கள் எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு அல்லது ஆட்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு இருக்கிற ஸ்டேட்டில், மற்ற ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கிற ஸ்டேட் இருக்குல்ல, லைக் உத்தரப்பிரதேசம்
போன வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அகிலேஷ் தான் தடுத்து நிறுத்தினார் ஓரளவு பாஜகவுடைய வேகத்தை. அதனால தனித்த பெரும்பான்மை கிடைக்காம போச்சு. மமதா பானர்ஜி தான் வெஸ்ட் பெங்கால தடுத்து நிறுத்துறாங்க. தமிழ்நாட்டுல நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான் தடுத்து நிறுத்துகிறார். அப்ப இந்தியாவில் காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி முக்கியம்னு கேக்குறேன். நீங்க பாஜக வெர்சஸ் காங்கிரஸ்னு இருக்கிற இடங்கள்ல கூட ஜோதிமணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, கொங்கு பகுதியில வலுவா இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டரையும் அருந்ததியரையும் முற்றிலுமாக நீங்க வேட்பாளர் பட்டியல புறக்கணிச்சிட்டீங்கன்னா பாஜக அப்படி ஒரு தவறையே செய்யலையே. அவங்க சமூக அடிப்படையில எங்க யார் பலமான வேட்பாளர்களோ அப்படி நிறுத்துறாங்கல்ல, அந்த எதிர் ஆட்டத்தை கூட காங்கிரஸ் வந்து ஆடவே இல்லை. இல்ல சார், அதுலயுமே நான் என்ன சொல்றேன், அதுல வெறும் செல்வப்பிரதை மட்டும் குற்றவாளி குண்டில் ஏற்ற முடியுமாங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து ஏன் இருக்குன்னா, நான் பாஜக வைத்த அதே வார்த்தை தான் வைக்கிறேன். நீங்க அமித்ஷா உறுதியாக ஒன்றை சொல்லி இருந்தாருன்னா அதை மீறக்கூடிய வலிமையும் ஆற்றலும் நயனா நாயந்திரனுக்கு இருக்குதா? இல்ல தானே. அப்ப அதே மாதிரி இங்க வந்து கிறிஸ்டோடங்கரை கூட விட்டுங்க, ராகுல் காந்தி உறுதியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதுதான் ஃபைனல் கேண்டிடேட். இப்போ நீங்க அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா? ஓகே, டெல்லிக்கு போயிட்டு வந்தாலும் ஃபைனல் பண்றாங்க. அப்போ அதுலயும் மாறுபட்ட சார் விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த கேண்டிடேட் செலக்ஷன்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சரியான புள்ளிதான். நான் மதிக்கிறேன். ரமேஷ் சேதுராமன் ஏற்கனவே தேசிய தலைமை இருக்குது. ஓகே, ரமேஷ் சேதுராமனும் ஏற்கனவே தொட்டார். இப்போ கடந்த சுற்றுல பேசும்போது 18 தொகுதிகள் உதயசூரியன் நிற்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவுக்கு தள்ளி விட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி. பிரியன் சார் ஒரு குற்றச்சாட்டு வச்சா. அப்போ எந்தெந்த தொகுதிகளில் கேட்டு வாங்குறது, அந்த தொகுதியில பலமான வேட்பாளரை நிறுத்துறது, இதுல தேசிய தலைமைகள் ஒரு முடிவும் மாநில தலைமைகள் ஒரு முடிவும் எடுக்கிறாங்களா? தேசிய கட்சிகள் அந்த ஒரு சிக்கல் இருக்கா? அது பாஜக மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் ஓப்பனா புரிஞ்சுக்க வேண்டியது, மாநில தலைமை அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பல்ஸ் தெரியும். நீங்க இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்காருங்க. கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிறைய தேர்தல் பார்வையாளர்களா இல்லை தேர்தல் இவங்க இன்சார்ஜ்னு ஸ்டேட் இன்சார்ஜ்னு வரவங்க 90% இது வரைக்கும் வந்தவங்களுக்கு அப்சல்யூட்லி நோ க்ளூ. ஓப்பனா சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணப்படுற இன்ஃபர்மேஷனே தப்பு. கரெக்ட். அவங்கள எல்லாம் இந்த மொத்த மாநிலத்தை பற்றியும் நீங்க வந்து அவங்க ஒரு மாசத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. இல்ல, ஒரு சோர்ஸ் தானா நயினார் மட்டும் தான் பேசுவார். நீங்க எவ்வளவு சோர்ஸா இருக்கட்டுங்க, இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அத்தனை பேரும் போனா நீங்க இல்ல நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன். இப்ப ராகுல் காந்திக்கு போய் தமிழ்நாட்டை பத்தி காங்கிரஸ்காரங்க போய் அப்படி சொல்ல போறாங்க, அதை உட்கார்ந்து கேட்கிற மனநிலையில ராகுல் காந்தி இருப்பார். அவர் உட்கார்ந்து தமிழ்நாட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஃபீட் பண்ணும்போது அவங்களுடைய பார்வைங்கிறதையும் தாண்டி அவங்களோட பயஸ், அவங்களுக்கு எது அட்வான்டேஜோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீடை கொடுப்பாங்க. அதே தான் பாஜகவிலும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இதுவும் தேர்தல் நேரம்னு வந்ததுன்னா இந்த மாதிரி 10 பேர் 10 போய் சந்திப்பாங்க, ஒரு கன்ஃபியூஷனையும் கிரியேட் பண்ணும். நீங்க கொடுக்குற இதுக்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னாக்க இது 2. இன்னொன்னு, நீங்க வந்து செல்வ பெருந்தகை ஒரு விவகாரத்தை பொறுத்தவரையும் அவர் மாநில தலைமைங்கும் போது இன்னைக்கு என்ன வந்து நீங்க 10 வருஷம் கழிச்சு நான் பார்ட்டியை வளர்க்குறேன், ஏன்னா இன்னைக்கு அவர் தலைவரா இருக்காரு, இன்னைக்கு நான் டெலிவர் பண்ணணும் ரிசல்ட் அப்படிங்கும் போது எனக்கும் ஸ்டேக் இருக்குங்கும் போது அப்போ நான் ஒரு செல்ஃபிஷான இருந்தாலும் நான் ஒரு டிசிஷனை அதை நோக்கி அவர் தள்ளப்படுறாரு அப்படின்னு ஒரு இது நிர்பந்தத்தை நோக்கி அவர் போகும்போது அவர் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஒரு வரி தான். ஏன்னா அக்னி ஒன்னு சொல்லி நான் சொல்லாம போனேன்னா ரசிகர்களே விரும்புறாங்க. நாளைக்கு கட் பண்ணி போறதுக்கு இவர் ரெடி பண்ணுவாரு. ஆனா ரெண்டு பேர் சேர்த்து போடுங்க. ஏன்னா நீ நான் பேசுனத கட் பண்ணி விட்டுட்டு இவர் பேச மட்டும் போடாதீங்க. இல்ல ஒரு வார்த்தை தான். எனக்கு அதுதான் தேர்தலுக்கு பிறகு ராஜினாமா செய்ய போறேன்னு திரு செல்வ பெருந்தகை சொல்றது இயலாமையின் வெளிப்பாடா, சுதந்திரமா செயல்பட முடியலங்கிற இயலாமையின் வெளிப்பாடா, இல்ல விமர்சனங்களுக்கு பொறுப்பேற்கும் விதமா அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கா? இல்லை, பொதுவாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வரவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி இருக்குல்ல, அது அதிமுகவாக இருக்கலாம், பழைய காலத்தில் திமுகவாக கூட இருக்கலாம். அவங்க ரொம்ப திமுகவோட ஒந்தி போகிறாங்க, இல்லை அதிமுகவோட ஒந்தி போகிறாங்க. அந்த காங்கிரஸ்லேயே திமுக காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பிளவு கூட, ஜே காங்கிரஸ்லாம் கூட வந்தது ஒரு காலத்துலலாம். அப்படிலாம் இருக்கிறது சகஜம்தான். இப்போது செல்வ பெருந்தகை மேலே வைக்கிற குற்றச்சாட்டுன்னா ரொம்ப வந்து லீனியேட், ரொம்ப திமுகவை சார்ந்திருக்காரு, திமுகவை கேள்வி கேட்க மாட்டேன்றாரு. பலவிதமான மக்கள் பிரச்சனைகள் இந்த 5 வருஷ காலத்தில் வந்து சார் சிபிஎம் போராடினாங்க, விடுதலை சிறுத்தைகள் போராடினாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் என்ன சார் பண்ணாங்க? முக்கியமான விஷயம் மத அரசியல். அங்கே என்ன பண்ணாங்க காங்கிரஸ்? அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் காங்கிரஸ் வளரலன்னு சொல்கிறீங்களே, உங்கள் பங்களிப்பு என்ன காங்கிரஸ் வளர்கிறதுக்கு? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூரில் உங்களால் தொகுதி வேலை செய்ய முடியல இப்போ சொல்கிறீங்க. நீங்கள் 5 வருஷம் கழிச்சு இப்போ சொல்கிறீங்க. விஷயம் என்னென்னா, உங்களை பற்றி நீங்கள் பல விஷயங்கள் காங்கிரஸ் இயக்கம் மேலிடம் சொன்னதான் நீங்கள் செய்கிறீங்க, அதெல்லாம் தெரியுது நமக்கு. ஆனால் இவரை பற்றின பல குற்றச்சாட்டுகள் ஜோதிமணி அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி அல்லது மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால் இவருக்கு வந்து ஒரு ஓலை வந்து விட்டது, நீ ரிசைன் பண்ணிட்டு. அதை இவர் முன்னாடியே இப்படி
ஜென்டலா இப்படி சொல்லிக்கிறார் நான் ரிசைன் பண்றேன். வரிதான். உண்மை என்னன்னா இவருக்கு வந்து ரிசைன் பண்ணுங்க, தேர்தலுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணுங்க தம் மேலிடம் சொல்லிவிட்டது என்பதுதான் உண்மை. சரி. ஒரு வரி தான். குமரன் வந்தாரு, வந்த உடனே காங்கிரஸ் சீட்டு கொடுத்துருச்சுன்னாரு. இங்க லீமாரோஸும் வந்தாங்க, வந்த உடனே அதிமுக சீட்டு கொடுத்துருச்சு. நன்றி. நாளை கட் பண்ணி போடுவார். அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். கூட்டப்பட்டு